நல்ல வேளையாக அந்த கடி என் மடியிலேயே விழுந்து விட்டது. விழுந்த கரியை எடுத்து பத்திரமாக நான் என் இதயத்தில் வைத்துக் கொண்டேன். பிள்ளையன நாளும் பேச வந்த கண்மணியே, வள்ளலே எங்கள் வாழ்வு இதயக்கனி, எங்கள் இதயக்கனி, இதயக்கனி. உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்லா இருப்பா. இன்னும் பேரும் புகழும் பெற்று பெருவாள் வாழும். அம்மா, அம்மா, ராஜா, அம்மா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளாச்சே. ஆமா, அதை கூட மறந்துட்டியப்பா. அதுமா எடுத்துக்க. நீங்க நீண்ட ஆயுளோட பல்லாண்டு வாழணுங்க. ராமு, உனக்காக கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். நான் இங்க இருந்தே கும்பிடுறேன். என் தாயை நான் தெய்வமா கும்பிடுறேன். அந்த என் தாய் ஸ்தானத்துல இருந்து நீங்க என்ன வாழ்த்திருக்கீங்க. காற்றும் நீரும் வாரும் நெருப்பும் பொதுவில் இருக்குது. மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரித்து கிடக்குது. காற்றும் நீரும் வாரும் நெருப்பும் பொதுவில் இருக்குது. மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரித்து கிடக்குது. பிரித்து வைத்து பார் நதியை போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும். கடலை போல திரிந்த இதயம் இருந்திட வேண்டும். எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டா நம்ம தேவைக்கு என்ன செய்யறது? நமது தேவையே பிறருடைய நன்மைதான். மக்களுக்காக நாம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். நமக்கு என்று சேர்த்து வைக்கும் ஆசை வளர்த்துக் கொண்டால் பிறருக்காக நாம் எதையுமே சாதிக்க முடியாது. நேற்று இல்லை, நேற்று இருந்தவர் இன்று இல்லை, இன்றிருப்பவர் நாளை. இருக்கும் நேரம் கொஞ்சமாக இருந்தாலும் ஏழைகளுக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அதை செய்வதுதான் எனது முதல் வேலை. தயவு செய்து காப்பாத்துங்க. பயப்படாதீர்கள். யாருடைய தாகமானாலும் அதை தீர்த்து வைப்பதுதான் தண்ணீரின் தன்மை. பலாத்காரம் என்பது மன்னிக்க முடியாத குற்றம். அதை யார் எதற்காக செய்தாலும் தண்டனை அனுபவித்தே தர வேண்டும். இதற்கு விதிவிலக்கே கிடையாது. எல்லோருக்கும் மேலான ஒரு தலைவர் இருக்கிறார், ஆண்டவன். அவருடைய கட்டளைக்கு நீயும் நானும் மட்டுமல்ல, அமீர் காசிம் கான் உட்பட இந்த நானிலமே வேண்டும் என்பதுதான் அமரர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நமக்கு அளித்த அரசியல் நெறியாகும். நல்லது செய்வார்கள் என்று நம்பி வாக்களிக்கின்ற மக்களுக்கு, குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கு அரசு பொறுப்பில் அமர்ந்தவுடன் அதிகாரம் கண்ணை மறைக்க துரோக செயலில் ஈடுபடுபவர்களை ஒரு நாள் இல்லையானாலும் மற்றொரு நாள் மக்கள் சமுதாயம் தண்டிக்காமல் விடாது என்று என்ற உண்மையை உணர்ந்தால்தான் அரசால வருபவர்கள் உண்மையான மக்களின் பிரதிநிதிகளாக நடந்து கொள்வார்கள். அரசியல் கட்சி நடத்துவது ஆட்சியை பிடிக்கத்தான், ஆட்சியை பிடிப்பது அதிகாரம் செலுத்தத்தான் என்ற அரசியல் சித்தாந்தங்களை வெறுத்து ஒதுக்கியவர் அவர் அண்ணா அவர்கள். அண்ணா அவர்கள் ஆட்சியில் அமர்ந்ததும் ஏழை மக்களுக்கு ₹1 ஒருபடி அரிசி போட வேண்டும் என்றார்கள். ஆனால் அதிகாரிகள் சர்க்காரின் வரவு செலவு கணக்கை காட்டி ஆண்டுக்கு ₹8 கோடி துண்டுவிடும் என்று கூறினார்கள். ₹8 கோடி எப்படி தேடுவது என்று வழி கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர ஏழைகளின் வயிற்றில் அளிக்காதீர்கள் என்று ஒருபடி அரிசி திட்டத்தை முதற்கட்டமாக நிறைவேற்றி வைக்க முயன்றார்கள் அண்ணா அவர்கள். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே
இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும்